நமது வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றும் நிலையை பெறுவதற்குத்தான் அந்த அருஞானத்தின் நிலையை நமக்குள் சேர்த்தால் எனக்கு நாயகனா அது இயக்கி அது கணங்களுக்கு அறிவறியாக்கி நஞ்சினை வென்றிட்ட அருள் உணர்வுகள் நமக்குள் அவ்வழியில் நமக்குள் கணங்களுக்கு அறிவறியாக்குதல் வேண்டும். ஆகவே இதையெல்லாம் காலையில் இத்தகைய நிலைகளை எண்ணும்படி இந்த உணர்வை நமக்குள் நுகரும்படி இந்த எண்ணத்தை நமக்கு ஊற்றும்படி உருவங்கள் அமைத்து அருவ நிலைகள் நாம் பெற்று நமது வாழ்க்கையில் தீமைகள் எப்படி நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் காட்டிய உணர்வை நாம் எடுத்தால் உணர்வின் தன்மை என்று ஜீவ அணுவாகி நம் உடலுக்குள் உருவாகும் போது அந்த உணர்வை நமக்குள் தெய்வமாகின்றது. ஆனால் அந்த உயர்ந்த குணங்கள் நமக்குள் கடவுளா நின்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் பகமை உணர்வுகள் மாற்றுகின்றது. தெளிந்த மனமும் மகிழ்ந்துள்ள உணர்வும் ஊட்டுகின்றது என்பதனை நாம் அறிவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றது. நாம் இப்போது என்ன செய்கின்றோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். இதை போன்று ஒவ்வொரு நொடிகளையும் நாம் நமது வாழ்க்கை வரும் தீமைகளை அகற்றி 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 நமக்குள் இந்த வாழ்க்கை என்ற நிலையை காலை அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை காலை 4 to 6 வருகின்றது. அதனை நாம் நுகர்ந்து எடுப்பதற்குத்தான் நீர்நிலை இருக்கும் பக்கம் அந்த நிலையை செய்கின்றது. ஆக இவ்வாறு நாம் எடுத்து வரிசையில் நாம் எடுத்துக் கொண்டு வரும்போது எனக்காக என் தாய் தந்தை பட்ட துன்பத்திலிருந்து விடுபட்டு அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் என் அன்னை தந்தை உடலிலே பரவி நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் என் அன்னை தந்தை பெற்று ஆக என் அன்னை தந்தை அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ்ந்து தெளிந்த மனமும் மகிழ்ந்துள்ள உணர்வு பெற வேண்டும் என்று நாம் இந்த உணர்வினை நாம் தாய் தந்தை இந்த கணவன் மனைவி எண்ணி பின் அவரவர் தாய் தந்தை இதே போல எண்ணி பழகுதல் வேண்டும். ஆகவே குழந்தைகள் தன் தாய் தந்தை இதே போல எண்ணி பழகுதல் வேண்டும். பின் நம்முடைய மூதாதைகள் அவருடைய கொல வழியில் தான் நாம் திறந்துள்ளோம். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கொல வழியில் தான் மனிதன் என்ற உணர்வு நாம் வளர்த்து இன்றைக்கு நம்மை மனிதனாக வந்தது. நாம் எதை செய்ய வேண்டும்? நாம் பாட்டன் பாட்டி இருந்தால் அவர்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். எங்கள் அன்னை தந்தை எங்களின் காத்திட்ட எத்தனையோ நிலைகள் துன்பங்கள் இருந்த அந்த உணர்வுகள் அதையெல்லாம் நீங்கி அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் என் பாட்டன் பாட்டியார் அவர்கள் வாழ வேண்டும். அருள் சக்தி பெற வேண்டும். இருளை அகற்றிடும் அருள்சக்தி பெற வேண்டும். அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும் என்ற உடவிலை நாம் செலுத்தி பழக வேண்டும். இவ்வாறு அவருடைய உணர்வு நாம் கொல வழியில் இருக்கப்படும் போது அவர்கள் சந்தர்ப்பத்தால் உடலை விட்டு பிரிந்தார். அடுத்த கணம் நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் எடுத்தமோ எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கு நாம் அந்த வலுவின் தன்மை நாம் பெற்ற பின் இந்த சூட்சம சரீரத்தை நாம் அங்கே அனுப்புதல் வேண்டும். ஆக இந்த நஞ்சினை உடல் பெறும் இந்த உடல் மனிதனின் உடலை நஞ்சு கலந்து உடலை குறுக்கச் செய்து வேதனை என்ற உணர்வுகளை கலந்து இந்த உயிரான்மா வெளியே சென்றால் அந்த வேதனை என்ற உணர்வுக்கொப்ப இன்னொரு உடலுக்குள் புகுந்து அதன் உணர்வுக்கொப்ப உடலை மாற்றிவிடும். ஆக இந்த உயிர் இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதையின் ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டல ஒளி அலைகள் கலக்க செய்தால் உடலின் உணர்வை பெறும் அந்த நஞ்சினை கரைத்து விடுகின்றது. நம்ம வாழ வைத்த மகிழ்ந்த உணர்வும் அந்த உயிரும் ஒன்றி அங்கே நிறைக்கின்றது. ஆக துருவ நட்சத்திரமோ நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி அதனின்று வெளிப்படும் உணர்வை அங்கு கரைத்த பின் அதன் உணர்வின் தடை கொண்டு அந்த ஆன்மா அதை கவர்ந்து அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதுதான் சப்தரிஷி மண்டலம் என்பது. ஆகவே இதை போல தான் உணர்வின் சக்தி அங்கு வளர்ந்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் வருகின்றனர். ஆக நாம் மூதாதைகளை அங்கே சேர்த்தல் வேண்டும். அவ்வாறு அவர்கள் முன் சென்றால் முன் மனிதனாக பிறந்தார்கள், நம்மை மனிதனாக்கினார்கள். அவர்களின் ஒளியின் சரீரமாக ஆக்குகின்றோம். அவர் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் எளியை நாம் பெற்று நமக்குள் இருளை அகற்றி ஒளியின் சரீரம் பெறுவது மிகவும் எளிது. ஆக மனிதன் தான் பெற்ற அகசியம் கண்ட உண்மையின் அந்த வழியில் நாம் சென்றோம் என்றால் அந்த அருளியை நமக்குள் பெற்று அந்த பேர் அருளை பேர் ஒளியாக மாற்றும். எந்த பேரிருந்தால் அனைத்தும் அறிந்துணர்ந்தவன் அந்த அருள் வழிப்படி தீமையை அகற்றி பழகியவன் அந்த பேர் அருள் என்ற நிலையில் பேர் ஒளி என்ற எல்லா உடல் உள்ள அணுக்களை அனைத்தையும் ஒளியாக மாற்றி விடுகின்றது. அதான் பேர் அருள் பேர் ஒளி என்ற நிலைகளில் நாம் நுகர்ந்த உணர்கொண்டு உணர்வின் அணுக்கள் அனைத்தும் ஒளியின் தன்மை அடைகின்றது. இந்த உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான ஒளி சரீரம் அடைகின்றது. இது மனிதன் ஒருவன் ஆன பிற்பாடுதான் இதை நாம் செயல்படுத்த முடியும் என்பதனை இங்கே காட்டப்பட்டது. அதே பிரகாரம் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. கண்ணுற்று பார்த்து அந்த உணர்வின் அறிந்து தீமை நன்மை என்று அறிந்து உணர்ந்தாலும் தீமையிலிருந்து இந்த உடலின் தன்மை விலகி சென்றாலும் நொறுகந்த உணர்வு அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் பதிவாகின்றது. ஏனென்றால் கண்ணால் தான் உருவானது. ஆகவே அவனுக்குள் அந்த
வேதனைப்படுகிறான் அந்த உண்மையை உணர்த்துகின்றது. நுகர்ந்த உணர்வு நமக்குள் அந்த வேதனை என்ற அனுபவம் உருவாக்கின்றது. அந்த வேதனை என்ற உணர்வை நமக்குள் உருவாக்கினால் நரகாசூரனாக நமக்குள் விளைந்து விடுகின்றது. நமது நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் மாற்றுவதற்காக அந்த சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது தீப வழி என்று. ஆக ஒளியின் சுடராக விளைந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் அவன் சென்ற பாதையில் நாம் அடையலாம் என்ற நிலைதான் அந்த தீப வழி என்று காட்டினார். அந்த தீபாவளி என்று இதே 4 மணிக்குத்தான் நாம் எழுந்து எண்ணெய்க்கு என்ன செய்கின்றோம், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பட்டாசுகளை விட்டு புது ஆடைகளை விடுத்து பட்டாசுகளை விட்டு நரகாசுரனை கொண்டோம் என்று கொண்டாடுகின்றனர். ஆக அன்றைய துன்பத்தை தான் நாம் கொண்டாடுகின்றவை தவிர இன்பத்தின் நிலை அங்கே வருவதில்லை. ஆக கடன் வாங்கி பட்டாசு வாங்குவதும் கடன் வாங்கி துணி வாங்குவதும் அடுத்து தொல்லையின் உணர்வை நமக்குள் அட்வான்ஸாக பெற்றுக் கொள்வதுதான் உண்டு. ஆக அதே சமயத்தில் நாம் வசதி உள்ளவர்கள் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு வசதிக்கு தகுந்த எடுத்து கொடுக்கவில்லை என்ற வேதனைப்படுவோரும் உண்டு. அதை இந்த தங்க நகை ஆபரணங்கள் என்ன போட்டார்கள் என்று மருமகனுக்கும் மக்களுக்கும் கொடுக்கவில்லை என்றால் அவர் எண்ணிவிடி கிடைக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வை அந்த தீபாவளி என்று நாம் பெறுகின்றோம். இதை பல குடும்பங்களில் பார்க்கலாம் இத்தகைய தீமைகளை. ஆகவே இதை போன்று தீபாவளி என்று என்ன செய்ய வேண்டும், காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்த பின் நமது நினைவாற்றல் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துதல் வேண்டும். துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை நமது பூமி துருவத்தின் நிலையில் கவர்கின்றது. அதற்கு முன் நாம் எண்ணத்தை அதனுடன் சேர்க்கப்படும்போது இந்த கண்கள் தான் கண்ணன் நரகாசூரனை கொண்ட நாள் என்பது. நாம் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று பல முறையில் தனக்குள் செலுத்துதல் வேண்டும். அதே சமயம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோம், நாம் பிறருடைய கஷ்டங்களை கேட்டிருப்போம், துன்பப்படுத்துவோரின் பார்த்திருப்போம், இவையெல்லாம் நமக்குள் நரகாசூரனாக இயங்குகின்றது. அப்ப நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ அவர்களுக்கெல்லாம் இந்த கண்ணின் நினைவு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவர் உடல்களை படர வேண்டும். அவர் குடும்பங்கள் பற்றும் பாசத்துடன் ஒன்று வாழ வேண்டும். பல பிணிகள் நீங்கி அவர்கள் பிணிகள் நீங்கி அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்கிற நிலை வேண்டும். அவர் குடும்பத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற உணர்வினை அன்றைய தினம் எல்லோரும் எண்ண வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பார்த்து நாம் அனைவருக்கும் இந்த பெற வேண்டும் என்ற நிலையை நாம் பகமை உணர்வை அங்கே இழுக்காது நாம் அவர்களுக்கு அந்த அலைகள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நம் உடலிருந்து பகமை உணர்வுகள் வெளிப்பட்டதை சூரியனின் காந்த புலன் அறிவு கவர்ந்து இங்கே வைத்துள்ளது. எந்த வேதனை உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டோமோ இந்த வேதனை உணர்வு அணுக்கள் நமக்குள் இருக்கும்போது அந்த உடலிருந்த வேதனை உணர்வு அணுக்கி நமக்குள் சேமித்து இங்கே ஆன்மாவாக மாறுகின்றது. ஆகவே இதுவேதான் நமக்குள் அடிக்கடி சேர்ந்து நம் உடலுக்குள் நரக வேதனை ஊட்டுவது. ஆகவேதான் இதை மாற்றுவதற்காக கண்ணுற்று உணவி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அனைவருக்கும் அந்த பெற வேண்டும் என்று அன்றைக்கு சுவையான பதார்த்தத்தை எடுத்து நாம் வெதிரி என்று எண்ணாது பண்புடன் அங்கே பரிவுடன் சென்று இந்த சுவையென்ற நிறைவு கொடுத்து நாம் மகிழ்ந்து வாழ்வோம், நம் குடும்பம் ஒன்று சேர்த்து வாழ்வோம் என்று இணைந்த உணர்வுகள். ஏனென்றால் நட்சத்திரத்தின் தன்மை எடுக்கும்போது இந்த பகமை உணர்வுகள் மாறிவிடுகின்றது. ஆகவே ஒன்று சேர்த்து இணையும் தன்மை வருகின்றது. அதே சமயத்தில் இருவருடைய உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் ஆக ஈர்க்கும் தன்மை குறைகின்றது. அப்போதுதான் காலை 6 மணிக்கெல்லாம் அந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் நமக்குள் இழுக்க மறுத்த இந்த உணர்வுகள் சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது. தான் அருகிலே சென்ற பின் இந்த விஷம் என்ற உணர்வை அது கரைத்து விடுகின்றது. ஆகவே இதை தான் தீபாவளி என்று நாம் இதே உணர்வு அனைவரும் பெற வேண்டும் என்றால் அந்த அருள் உணர்வுகள் நமக்குள் வரும்போது இதுதான் புத்தாடை. நமக்குள் மகிழ்ந்திடும் உணர்வின் தன்மை நம் ஆன்மாவை இத்தகைய நிலையில் மாற்ற வேண்டும் என்றும் கண்ணன் நரகாசுரனை கொன்றான் என்று இந்த கண்கள் கொண்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வருகின்றது. கண்கள் உற்று பார்த்துதான் நோயின் தன்மை அறிகின்றது, அவருக்கு உதவி செய்கின்றது. ஆனாலும் நுகர்ந்த உணர்வு நம் உயிர் நம் உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை உருவாக்கி விடுகின்றது. இதே போன்று அந்த அறுவடை பெற வேண்டும் என்ற உணர்வினை தீபாவளி என்று இதை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணும் துணி எடுத்துட்டாங்க, எது செய்திருக்காங்க. உண்மையின் உணர்வை இவ்வழியில் நாம் எடுத்தோம் என்றால்தான் உண்மையான தீபாவளி. அதே போல சிவன் ராத்திரி என்று நீ விழித்திரு என்று வார். இந்த 12 மாதங்களிலும் இதை போல நமக்கு ஒன்று சேர்ந்து வாழ்ந்த உணர்வுகளில் நம் உடலிருந்து வந்த உணர்வுகள் இங்கே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து யார் உடலிருந்து இன்னொரு உடலுக்குள் பயந்தார். ஒருவன் திட்டினான் என்றால் எனக்குள் பதியுன்றது திட்டியும் உடலும் உருவானது. ஆனால் விளைந்த உணர்வு இங்கே சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. மீண்டும் இதை அந்த அணுவின் தன்மை அடைந்தால் அந்த உணவுக்கு அந்த திட்டியின் உணர்வை அந்த அணுவின் தன்மை பெறுகின்றது.
இதை போன்ற உணர்வு இங்கே பரவி இருப்பதை, நோயின் தன்மை ஒரு உடலை விளைந்தால் நோயை உற்று பார்த்தால் அந்த உடலின் தன்மை எனக்குள் பதிவாகின்றது. நோயின் அலைகள் இங்கே வருகின்றது. ஆக நோயை உருவாக்கிய அணுக்களும் எனக்குள் உருவாகின்றது. ஆனால் இங்கே பரமாத்மா சூரியன் எடுத்து வைத்திருக்கின்றது. அந்த உணர்வு ஒன்றும் போது நமது உயிர் அதை கவர்ந்து அது உணவு கொடுத்து உதவுகின்றது. சூரியன் தன் செடி கொடிகளுக்கு அது வித்தின் தன்மை, ஆனால் அந்த செடியின் சத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வித்துக்கு நிலத்தில் ஊன்றினால் தாய் செடியின் உணர்வை இது ஈர்க்கும்போது கொடுத்து உதவி அந்த செடியை வளர்க்கின்றது சூரியன் வேலை. இதே போலதான் உணர்வின் அணுவாக மாற்றிய பின் எந்த உடலிருந்து பெற்றதோ அந்த உணர்வின் தன்மை சூரியன் எடுத்து வைத்துக் கொண்டாலும் அதனை நமது உயிர் நுகர்ந்து நம் உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு உணவு கொடுத்து உதவுகின்றது. அதன் வழி கொண்டு அது வளர்ச்சி அடைகின்றது. எதன் உணர்வு நமக்குள் வளர்கின்றதோ அதன் நிலை கொண்டு அது வளைகின்றது. இதை போன்ற இயற்கை நிலைகள் என்று நாம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சிவன் ராத்திரி என்று விழித்தீர் என்று காரண பேர் வைக்கின்றார்கள். நாம் என்ன செய்யறோம்? சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய விடிய முடிக்கிறோம். நாம் 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் நாம் யார் யார் உடல்ல நோய் என்றதோ அவர்கள்லாம் மறந்திட வேண்டும். அந்த தீவின் தன்மை பெறாது. நாம் பார்த்தோர் குடும்பம் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கையால் நலம் பெற வேண்டும், நாம் பார்த்தோர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர் குடும்பம் எல்லாம் வளம் பெற வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுகிறார்கள். பொது விதி அன்னைக்கு ஒரு நாள் எல்லோரும் எண்ணி இயங்கும் போது எல்லோருடைய நல்ல எண்ணங்கள் உண்டாகின்றது. இந்த தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் வராது, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆக இத்தகைய நிலையில் நாம் எண்ணும் போது தீமை புகாது. அன்று விடிய விடிய நாம் பார்த்தோர் குடும்பமும் நாம் பார்த்தவருடைய நிலைகளும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வுகளை எல்லோரும் எண்ணும் போது நமக்குள் பகமை என்ற உணர்வு வெளிவந்ததை இது ஈர்க்கும் தன்மை இல்லை என்றால் சூரியன் கவர்ந்து செல்லுகின்றது காலை 4 to 6. ஆகவே இதன் நிலையை பழகிய பின் நீ விழித்திரு என்ற நோக்கத்தை சொல்வது கருத்து. இன்று ஒரு நோயாளின் தன்மை நாம் பார்க்க செல்கின்றோம். நம் உடலுக்குள் போகாது, நீ விழித்திரு. ஆக நோயின் நிலை கண்ட பின் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இங்கே வளைத்திருந்து அந்த நேரத்தில் சுதாரிக்க வேண்டும். இந்த உணர்வின் தன்மை பெற்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி அங்கே பெற்று அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்ற உணர்வின் தன்மை இருக்க வேண்டும். அதனால்தான் எப்போது நோயாளின் தன்மையோ கோவிப்போரையோ வேதைப்படுவதோ இதையெல்லாம் நாம் நுகர்ந்தோம் என்றால் அது விழித்திருத்தல் வேண்டும். நினைப்படுத்த நயன்றால் அது நுகர்ந்தால் ஓம் நமச்சிவாய இந்த உடலாக்கி விடுகின்றது. தீமை என்ற உணர்வு நம்ம உடலுக்குள் வராதபடி பாதுகாக்க நீ விழித்திருந்து காரணத்தை நான் விடிய விடிய சிவண்டாக்கி விழிச்சிருந்து தாயத்தை போடுவதும் கடைசியில் யார் யார் சண்டை போட்டாங்க, எனக்கு லாபம் இவ்வளவு வந்தது, நஷ்டம் இவ்வளவு வந்தது என்றும் இதை பற்றி விடிய விடிய கதையை பகிர்ந்து பிரிஞ்சு போச்சு. காலையில போன உடனே ஏன்னா சிவனுக்கு ஆராதனை எடுத்து போட்டு வீட்டுல போய் நல்ல சமையல் பொங்கி அவனுக்காக அவனை படைத்து விட்டு அன்னைக்கு விரதம். இப்படித்தான் நாம் இருக்கணும். இதே போல நாம் ஒவ்வொரு காரணப்பெயர்களை வைத்து நமது ஒன்று சேர்ந்த உணர்வுகள் 2 கலந்திருப்பதை இருவருமே அந்த உணர்வை எண்ணி தீமைகளை நீக்கிறதுக்காக வேண்டி ஏகாதசி ஆக நாம் 10வது நிலை அடைய வேண்டும் என்றால் நாம் அனைவருடைய உடல்களிலும் தீமை என்று நினைந்தால் ஏகாதசி விரதம் என்று அன்னைக்கு நாம் என்ன செய்வோம்? அந்த 4 அன்றைய நாள் முழுதும் நான் பார்த்தோர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர் குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த வேண்டும் என்ற பகமையுடன் அன்று மறந்திட வேண்டும். ஆகவே இப்படி நம்மை இழுத்திடாது அந்த உணர்வு அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று இப்படி நாம் எண்ணினால் ஏகாந்த நமக்குள் தீமை இல்லாத தசி 10வது நாம் அந்த 10வது நிலை அடைந்த அருள் என்ற நிலையை நாம் பெற முடியும். இதுக்கு தான் வருடத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ஒரு நாள் இந்த ஏகாதசி விரதம் என்று காட்டி பகமை உணர்வு நமக்குள் வராது பகமையை நீக்கிடும் நிலையை நமக்குள் உருவாக்கும் நிலையை பக்குவப்படுத்தினார்கள் ஞானியர்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் விட்டு விட்டோம். ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருக்கிறோம், அன்னைக்கு கடைக்கு போகாம கடையை மூடிட்டு நாம் எல்லாம் சரி இதை சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் அரிசி சாப்பிட்டேன்னா நான் அரிசி அதுக்கு மாறாக கோதுமை சாப்பிடுறோம். 2 வாழைப்பழம் 2 சாப்பிட்டுக்கிறது. ஆகவே நான் விரதம் இருந்தேன் என்று விரதம் எது? நாம் தீமையின் உணர்வு நமக்குள் நுகராது அன்றைய நாள் பாதுகாப்பதை விரதம். ஆகவே இதை போல சிவன் ராத்திரி எண்ணிக்கை விரதம். தீமையின் உணர்வு நமக்குள் வராதபடி அருள் என்ற உணர்வை நமக்குள் சேர்த்து தீமை என்ற உணர்வாது இதுதான் விரதம். அன்றைய நாள்களில் நாம் தீமைகள் எண்ணுதல் கூடாது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி நாம் மனிதனுக்குள் இருக்கும் உணர்வுகள் ஒன்றி விடுகின்றது. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள் பற்றிருப்போம், இதையெல்லாம் வினையாக சேர்கின்றது. ஆகவே இந்த தீமை என்ற நிலைகள் நமக்குள் வராது நிறுத்துதல் வேண்டும் என்பதற்காக நினைப்படுத்தார். ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எத்தகைய நிலையெல்லாம் நமக்குள் உடலிலே வந்ததோ இவையெல்லாம் நம் உடலாக மாற்றிவிடுகிறது என்று இன்று களிமண்ணை விநாயகரை செய்து அதை கொண்டு
இன்று கடல்ல கரைக்க முடியல, தூக்க முடியல, பெருமைக்கு செய்து விட்டனர். தூக்க முடியல என்று விநாயகர் தத்துவத்தை தெரியாதபடி தண்ணீர் விட்டு பாருங்க, வெட்டி தனித்தனியா கொண்டு போகுது. அப்ப நம்ம பக்தி எந்த அளவுல இருக்கும் பாரு. விநாயகர் சதுர்த்தி என்றால் நாம் எந்த வழியில் நாம் செயல்படுத்த வேண்டும், சற்று சிந்தித்தல் வேண்டும். ஆகவே நாம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் இதே போன்று காலை 4 to 6 நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ அந்த குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அல்பட்சத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று எல்லோரும் அதே மாதிரி எண்ணுதல் வேண்டும். அப்ப அதே மாதிரி காலை 4 to 6 இதை எண்ணும் போது எல்லோருடைய குடும்பங்களும் மகிழ்ச்சியின் அசக்தி பேரருளையும் பெற வேண்டும் என்று எல்லோரும் எண்ணும் போது நமக்குள் அந்த பகைமை உணர்வுகள் இழுக்கும் தன்மை குறைந்து விடுகின்றது. அப்போ தீமைகள் வருவதை நாம் தடுக்கின்றோம். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்கின்றது, அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கப்படும் போது இந்த உணர்வு இருக்கவில்லை என்றால் சூரியன் அதை கவர்ந்து கொண்டு எங்கே கரைக்கின்றது, ஆக வானம் மன்ன சூரியனுடைய நிலையில் அது கொண்டு போய் தன் உணர்வின் தன்னை அங்க கரைத்து விடுகின்றது. நாம் பூமியான பரமாத்மா சுத்தமாகின்றது. தீபாவளியும் அதேதான், சிவந்தாத்திரி அன்றைக்கு அதேதான், ஆகவே அந்த ஏகாதசி அன்றும் அதேதான். ஆக நாம் மொத்தமாக அனைவரும் அந்த நேரத்தில் எண்ணும் போது பகை உணர்வு ஈர்க்கும் தன்மை இழந்தால் இதுக்குள் எதுவும் பிடிப்பில்லாத இந்த உணர்வுகள் சூரியன் கவர்ந்து சென்று தன் உடலுக்குள் அது கரைத்து விடுகின்றது, அங்கே கரைத்து விடுகின்றது. இப்படித்தான் நம்மை கரைக்கும்படி செய்தார்களே தவிர களிமண்ணில் செய்து கொண்டு பூஜை செய்து விட்டு நான் உன்னை வணங்கினேன், ஆக உன்னை கரைத்து விட்டால் அடுத்த நினைவரும் என்ற நிலைக்கு வருகின்றது. அந்த உண்மையின் உணர்வை நாம் அறியாத காலத்தால் இப்படி நாம் அறியாத செயல்களை செய்கின்றமே தவிர அறிந்துணர்ந்து செயல்படும் ஞானிகள் காட்சிய நிலைகளை அந்த விழாக்களை நாம் அசுத்தப்படுத்துகின்றோம், ஆலய பண்புகளை அசுத்தப்படுத்துகின்றோம், தெய்வீக பண்புகளை நாம் அசுத்தப்படுத்துகின்றமே தவிர தெய்வீக பண்புகளை நமக்குள் வளர்த்து அனைவரும் தெய்வ நிலைகள் அடைய வேண்டும் என்றும் தெய்வ உணர்வுகள் பெற வேண்டும் என்றும் இணைந்து வாழும் தன்மை பெற வேண்டும் என்றும் எண்ணங்கள் இணைந்து வர வேண்டும் என்றும் கல்யாண ராமன் எண்ணங்கள் இணைந்து வாழ்ந்தால் கல்யாண ராமன் என்று இணைந்து வாழும் சக்திகள் பெறுகிறோம் என்று தெளிவாக கூறுகின்றார். ஆகவேதான் இதை போன்று நாம் இந்த ஒவ்வொரு விழாக்களையும் தான் விஜய தசமி நமது உயிர் உடல் இந்த பூமிக்குள் வந்த பின் தான் உடலின் தன்மை பெறும்போது சிவராத்திரி, பல கோடி சரீரங்கள் எடுக்கும் போது நவராத்திரி, 9வது நிலை அடைகின்றது. அது 10வது நிலை வரும்போது நாம் தீமைகளை அகற்றிவிட்டு நாம் உணர்வின் தன்மை ஒன்று சேர்த்து 10வது நிலை அடைய வேண்டும் என்றும் அன்றைய தினம் அனைவருடைய நிலைகளும் மகிழ்ச்சியின் அறுவட்டத்தில் அவர் வாழ வேண்டும், அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று ஒருமித்த எண்ணங்கள் கொண்டு நாம் அனைவரும் எண்ணுவோம் என்றால் நமக்குள் எந்த பரமை உணர்வு நமக்கு வளராது, அதை காலையில் அதை அழைத்து சென்று விடுகின்றது. அதான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வேண்டும், நடந்து குழு வைத்திருப்பது. நாம் உணர்வுகள் எதுவோ அதன் வெளிப்படி உடல்களை பெற்றோம். ஆக தன் உணர்வின் தன்மை ஒன்றை ஒன்று அது கவர்ந்து அதன் உணர்வின் தன்மை பரிணாம வளர்ச்சி அடைந்தோம். இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது. இதற்கு மூலப்பொறுப்பு கண், காது, மூக்கு, உயிர் என்ற 3 புலனறிவு, அதாவது 5 புலனறிவும் உயிரான இயக்கத்தால் கவர்ந்து கொண்ட உணர்வுகளும் நம்மை எப்படி வளர்த்தது என்ற நிலை அறிவதற்குத்தான் கொள்வீற்று வைத்து உருவத்தை அமைத்து உணர்வின் நிலையை நாம் சிந்தித்து மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை தெளிவாக காட்டியது இந்த விஜய தசமி 10வது நிலை அடைதல் வேண்டும். இதையெல்லாம் நமது ஞானிகள் காட்டிய அறுவழியில் சென்றோம் என்றால் இந்த உடலுக்கு பின் தரவே இல்லை. இதை போல ஒவ்வொரு நொடியிலும் நாம் நினைவுபடுத்துகின்றனர். வேதனைப்படுவோரை பார்த்தால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வராதபடி வெளித்திருத்தல் வேண்டும். ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற வேண்டும் என்று அந்த தீமை என்ற உணர்வு தனக்குள் புறாதபடி அடுத்த கடம் பெற வேண்டும் என்று இவ்வாறுதான் நமக்குள் மொத்தமாக சேர்ந்திருந்தால் அதே சமயத்தில் நாம் பகமை உணர்வுகளை நாம் மறந்தால் நம் உடலில் உள்ள அணுக்களுக்கு அந்த ஆகாரம் கிடைக்கவில்லை என்றால் அந்த அணுக்கள் மடிகின்றது, உடலின் நோய்கள் கரைகின்றது, ஆக நல்ல உணர்வுகள் விளைகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். ஆகவே இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தெளிவினை நாம் தெளிந்து இந்த வாழ்க்கையில் வாழ்தல் வேண்டும். இதை போன்று நாம் இதே போல காலையில் விநாயகரை வணங்கி அதை கடைசி முடிவில் தன் மூதாதைகள், தன் தாய் தந்தைகள், தன் கணவன் மனைவி பெற்ற பின் தன் குழந்தைகள் நிலை எண்ணினாலும் அடுத்தது நாம் அனைவரும் நாம் பார்த்த ஒரு அனைவருடைய குடும்பங்களின் மகிழ்ச்சியின் அசக்தி துரு மகிழ்ச்சியின் பேரருளும் பெற வேண்டும், அவர் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் மகிழ்ச்சியின் பேரருளும் மகிழ்ச்சியின் அசக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நாம் எல்லாருடைய நாம் யார் கூட எல்லாம் பழகணுமோ
அவர்களுக்கெல்லாம் அந்த குடும்பங்கள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆக அப்போது அந்த பகைமை உணரை நாம் மறக்கின்றோம். காலையில் எழுந்து அதிகமாக நாம் சொன்னால் அந்த நினைவை கொண்டால் நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெற்று நமக்குள் எண்ணங்கள் ஒன்றாக இறையும். கல்யாண ராமா. ஆக இதே போல அந்த கல்யாண ராமன் எப்போ ஆகின்றான்? ஜனக சக்கரவர்த்தி சீதாவை திருமணம் செய்ய ராமயானத்தில் இதுக்கு அறிவாக கூறுங்க. எண்ணங்கள் உருவின் தன்மை எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையும் தீமை என்ற உணர்வை ஒருவரை தாக்கப்படும் போது அங்கு வேதனை என்ற உணர்ச்சி ஆகி அங்கே அழிக்கின்றது. ஆகவே அன்பு என்ற உணர்வுகள் அணைக்கப் போகும்போது அரவணைக்கும் தன்மை வருகின்றது என்பதனை காட்டுவதற்காக ஒவ்வொரு வலிமை கொண்ட நிலைகள் அந்த சீதாவை தனக்குள் திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்துகின்றான் ஜனக சக்கரவர்த்தி. அப்போது அவரவர்கள் வந்தவர்கள் அந்த திருமணம் செய்வதற்காக காண்டிபத்தை அவரவர்கள் நாணல் ஏற்றி குறிவைத்து தாக்குகின்றனர். ஆனால் அதே சமயம் இந்த ராமனோ அந்த காண்டிபத்தை ஒழித்து விடுகின்றான். ஆனால் இவர்களெல்லாம் திசைப்படுத்தி உண்மையின் உணர்வை நாம் அறியாதபடி வேறு எங்கெங்கு கொண்டு வரணும். ஒருத்தர் அந்த வில்லையே தூக்க முடியவே என்று காரணப்பேரை வைக்கின்றனர். ஆக நாணல் ஏற்றி ஒருவரை குறிவைத்து தீமையின் நிலைகளை உருவாக்குகின்றனர். ஆனால் தீமை செய்யும் உணர்வின் காண்டிபத்தை ராமன் ஒழித்து விடுகின்றார். ஆகவே தான் காலையில் இதே போல எண்ணி நம் உடலுக்குள் ஒருவர் ஏசி இருந்தால் அதே உணர்வு நமக்குள்ளும் தீமை செய்யும். அதே உணர்வின் எண்ணத்தால் சொல்லும் போது அவர்களின் தீமை செய்யும். ஆகவே இந்த எண்ணத்தை தனக்குள் ஒழித்து விட்டார். கல்யாண ராமன் என்று நமக்குள் இருக்கும்போது சீதா அந்த நிலையை தனக்குள் இனிமையான உணர்வுகள் நவரும் போதும் நம் உடலுக்குள் இருக்கும் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ்கின்றதுதான் கல்யாண ராமா என்று தெளிவாக்குகின்றனர். இதே போல ஆலய பண்புகளும் இதேதான். விநாயகரை வணங்காதபடி ஆலயங்களுக்கு சென்றால் உனக்கு பலன் ஏதுமில்லை என்று. ஆக நாம் இந்த விநாயகர் இந்த தெய்வ ஆலயங்களுக்கு முன் வைத்திருப்பார். அந்த விநாயகரை வணங்கும் போது எப்படி வணங்க வேண்டும்? மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த துரு மகரிஷின் பேரருளும் பேர்வழியில் நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும். அவருடைய ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும். அவர் உடல்கள் இவ்வாறு அந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களில் நாம் பார்க்கும் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆக நாம் வாடிக்கையாளருக்கு பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களில் நாம் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வு விநாயகரை வணங்கும் போது இந்த எண்ணங்களை செலுத்த வேண்டும். பின் இந்த ஆலயத்துக்கு வந்த பின் நாம் எதை எண்ண வேண்டும்? நாம் உடலுக்குள் இருக்கும் 1008 குணங்களை பிரித்து மனிதனாக உருவாக்க காரணமாக இருந்தது நல்ல உணர்வுகள் இணைத்து வாழ்ந்தது என்ற நிலையை இதை பிரித்து சிலையிலாக வடித்து காட்டுகின்றனர். ஆக இதற்கென்று ஆலயத்தை அமைக்கின்றனர். ஆக ஆலயத்தை அமைத்து வைர கிரீடங்களை வைக்கின்றனர். மலர் மாலைகளை சூட்டுகின்றனர். தங்க ஆபரணங்களை இடுகின்றனர். ஆனால் அதே சமயத்தில் அது கருவறைக்குள் வைத்து திரையிட்டு மூடிவிடுகின்றனர். ஆகவே அதன் உணர்வுகள் பல உணவு மிக்க அதாவது சுவைமிக்க உணவுகளை வைக்கின்றனர். கனிகளை வைக்கின்றனர். ஆனால் நாம் ஆலயத்திற்குள் நாம் சென்ற பின் திரையை நீக்குகின்றனர். தீபத்தை காட்டுகின்றனர். அந்த ஒளிச்சுடன் அங்கு இருக்கும் பொருள்கள் தெரிகின்றது. இது கனி என்றும் சுவையாக இருக்கும் என்றும் வைரம் ஜொலிக்கும் என்றும் தங்க நகை ஆக மங்காது என்றும். ஆனால் எப்படி நாம் எண்ணுதல் வேண்டும்? இந்த தீபத்தை காட்டும் போது அங்கே பொருள் அனைத்தும் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஒளியை காட்டும் போது அந்த பொருள் தெரிகின்றது. ஆகவே எனது வாழ்க்கையில் பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி இயங்குதல் வேண்டும். அதற்கு பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கு தெய்வ சிலையான அந்த குணங்களை காட்டப்பட்டுகின்றது. ஸ்தல புராணம் இந்த தெய்வத்தை நீ வணங்கினால் அது உனக்கு இன்னென்ன நன்மைகள் செய்யும் என்று கூறுகின்றனர். ஆக அந்த தெய்வ சிலையை பார்த்த பின் நாம் என்ன வேண்டும்? இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும். இந்த தெய்வ செயலாக என் வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த தெய்வ செயலும் இந்த தெய்வ நிலையும் அடைதல் வேண்டும். அவர் குடும்பங்களில் அனைத்தும் இந்த நிலை பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களில் இந்த தெய்வ குணமும் தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்ற இப்படி நாம் வரிசைப்படுத்தி எல்லோருடைய நிலையில் எண்ணிட வேண்டும். ஆக நமக்குள் பகமை இல்லாத உணர்வுகளை அங்கு மாற்றுவதற்காக இந்த ஆலயம். ஆக இதை போல எண்ணிய பின் அந்த தெய்வத்தின் மேல் வைர கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது. வைரம் எப்படி ஜொலிக்கின்றதோ இதை போல வைரத்தை போல என் செயல் ஜொலிக்க வேண்டும். என் செயல் ஜொலிக்க வேண்டும். என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். நான் என் சொல் கேட்பவர் உணர்வுகள் அந்த வைரத்தை மேல் அவர் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். இந்த ஆலயம் வருவோர் வாழ்க்கையில் இத்தகைய நிலை அடைய வேண்டும்.
அவர் வாழ்க்கை வைரத்தை போல ஜொலிக்க வேண்டும் என்பதும், நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இதே போன்று எண்ணுதல் வேண்டும். நாம் வியாபாரம் செய்தால் என் வாடிக்கையாளர் குடும்பங்களில் இந்த நிலைகள் பெறுதல் வேண்டும். ஏனென்றால் இதே போல நாம் கொடுக்கல் வாங்கல் சில குறைகள் இருந்தால் இந்த உணர்வு நமக்கு பெறும். இதே போல நமக்குள் இந்த உணர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செய்யும் தொழிலே தெய்வம். இதே போல தொழில் அமையும் போது வைரத்தை போல என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் வாடிக்கையாளர் வாழ்க்கைகளையும் இது ஜொலிக்க வேண்டும் என்று எண்ணினார். அந்த செய்யும் தொழிலை நாம் தெய்வமாக்கி இந்த உணர்வுடன் வரும்போது அந்த உணர்வுடன் நாம் பரிவுடன் பக்குவத்துடன் நடந்து கொள்ளும் உணர்வு வருகின்றது. ஆக இதையெல்லாம் நம்மை பண்படுத்தும் நிலையால்தான் சிலையை உருவமாக்கி அருவ நிலையை நாம் பெறுவதற்கு இது துவைதம். நாம் எண்ணத்தால் எண்ணி நாம் நுகர்ந்து அறிவது அத்வைதம். நுகர்ந்து உணர்வின் உடலுக்குள் சென்ற பின் விசிஷ்ட அத்வைதம். அந்த உணர்வின் தன்மை நாம் உயிர் ஓ என்று இந்த உடலாக மாற்றி விடுகின்றது துவைதம். உயர்ந்த குணங்களை உன் உடலாக்கு என்றுதான் இந்த பொருட்படும்படி இந்த ஆடைகளை அமைத்தனர். அதே சமயம் நாம் செயல்படுத்தும் பண்புகள் இதே போல அங்க தங்க ஆபரணத்தை போட்டிருக்கும். தங்கம் எப்படி மங்காது இருக்கிறதோ என் மனம் மங்காத நிலை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோருக்கும் அந்த நிலை பெற வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பம் எல்லாம் மனம் மங்காத நிலைகள் பெற வேண்டும். என் குடும்பத்தில் தங்கத்தை போல அனைவருடைய மனமும் மங்காத நிலைகள் பெற வேண்டும் என்று நம்ம குடும்பத்தில் உள்ளோரும் அது எண்ணுதல் வேண்டும். நாம் குழந்தையா இருந்தால் அன்பா வளர்ந்திருப்போம். சிறு சேட்டை செய்தான் என்றால் அவனை ஏசி இருப்போம், அல்லது அவனை கண்டு நாம் வேதனை பெற்றிருப்போம். வேதனை உணர்வு நகர்ந்தால் அவனை பார்க்கும் போதெல்லாம் வேதனை நிலை வரும். படிச்சென்று அவன் செயலை நாம் சிந்திக்காதபடி கோபித்து பேசும் உணர்வுகள் உணர்ச்சி ஊட்டிவிடும். இதை கொண்ட நிலைகளிலிருந்து நாம் விடுபட இவ்வாறு தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் இந்த ஆலயம் வருவதல்ல அந்த நிலையை பெற வேண்டும் என்று அங்க வைத்திருக்கும் கனியை பார்க்கும் போது கனியை போன்ற சோயான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் சொல்லை கேட்பர் வாழ்வில் இந்த இனிமை பெற வேண்டும். அங்கு அமுதுகள் படைத்திருக்கும். இதை போல பல பொருளின் தன்மை நான் பார்க்கும் அனைவருடைய நிலைகள் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் எல்லோருடைய உணர்வும் நமக்குள் மகிழ்ச்சி பெறும் இணையை நமக்குள் அதை உணர்வை உருவாக்க வேண்டும் என்றுதான் அங்கே வைத்திருக்கும் படைகள். அடுத்து நாம் என்ன செய்கின்றனர், அங்கே மலர் மாலைகளை இடப்பட்டுள்ளது. மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இந்த உண்மையின் உணர்வை உணர்ந்த அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும். என் ஜீவான்மா என் உடல் முழுதும் படர வேண்டும். என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும். எப்படி ஒரு பொருளுக்கு விஷத்தை கலந்தால் அந்த வீதி உணர்வு கொண்டு அது இயக்குகின்றதோ இதை போல விஷத்தின் தன்மை கொண்ட நிலை வெந்தவன் பெறுவன் மகிழ்ச்சி. அது உணர்வை எடுக்குவதென்றால் இந்த தெய்வத்தின் நிலையை எண்ணினால் உங்களுக்கு அது பலனே இல்லை. ஆக அந்த தெய்வ நிலையை அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தியை நான் பெற வேண்டும் என்ற உணர்வும் நமக்குள் அது இந்த மலரை போல மனமும் மகிழ்ந்து வாடும் சக்தியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவாத்மா பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் பெற வேண்டும். என் குடும்பத்தில் படர வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களில் படர வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பங்களில் படர வேண்டும் என்று வரிசைப்படுத்தினர். அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நமக்குள் பகமை கொண்ட எண்ணங்களை ராமன் எண்ணத்தை என்ன செய்தான், காண்டி வைத்து ஒழித்து ஒழிகின்றான். சீதாவை அரவணைத்துக் கொள்வான். கல்யாண ராமா நாம் பகமையான உணர்வை நீக்கிவிட்டால் நமக்குள் எண்ணங்கள் ஒன்றாக சேர்த்து அந்த கல்யாண ராமனாக நம் உடலுக்குள் இணைந்து வாழும் தன்மையும் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வும் விளைகின்றது. இதுதான் ஆலயத்தின் பண்புகள். இதன் வழி நீங்கள் நடந்து பாருங்க. கொண்டு போய் காசை கொடுத்து போட்டு அர்ஜுனசி ஆண்டவனுக்கு வரம் வாங்கி கொடுங்க என்று கேட்காதீர்கள். கஷ்டமும் துன்பமும் ஏற்பட்டால் யாக வேள்வியை நினைத்து ஆண்டவனுக்கு புகழ்மூட்டி அவனிடம் வர வேண்டும் என்றால் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆக அருள்வொளியின் உணர்வு உங்கள் உயிரான இந்த நெருப்பில் அருளியின் உணர்வை இங்கே செலுத்தும் போது உணர்வின் அலைகள் இங்கே படர்கின்றது. உங்க உடலில் உள்ள பகமை நிலைகளை நீக்குகின்றது. எதன் உணர்வை கவர்கின்றனோ அதை செயல்படுத்த. ஆகவே ஞானிகள் காட்டிய அறுவழி செல்வோம். இந்த ஆலயங்களை நாம் மதித்து வழிபடுவோம். ஆக ஒவ்வொன்றும் நம் உடல் என்ற ஆலயம் என்றும் நாம் உயிரென்ற நிலையும் நுகர்ந்த நிலை வினை என்றும் வினைக்கு நாயகனாக நம்மை இயக்குகிறது என்றும் தெளிவாக கூறிய இந்த நிலைகளை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். நம்மை பக்குவப்படுத்தும் நிலையே ஆலயம். அதே சமயத்தில் நமக்குள் தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் கொடூரம் செய்யும். இதனை கற்பனசாமி, மாடசாமி, சுடலசாமி என்றெல்லாம் நாம் தீமையின் உணர்வுகள் நம்மை உடலை எப்படி கருக்குகிறது என்றும் அப்போது அந்த தீமை என்னை உற்று பார்த்தால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி வர வேண்டும். என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் சக்தி வர வேண்டும் என்று இதை மறந்து அந்த அருள்வொழியை நமக்குள் நினைவு கொண்டு வாழ்தல் வேண்டும். ஆக தீமையினால் வரக்கூடிய வினைகள் எப்படி வருகின்றது? இந்த கற்பனைசாமிக்கு ஆட வைத்து நைவேத்தியம் பண்ணி விட்டா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்மளை காப்பாற்ற வேண்டும். இப்படி அசுர குணங்களை நாம் வளர்க்கின்றமே தவிர என்னை பார்த்தான் ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொட்டி என்னை கற்பனைசாமி காப்பாற்றுவாங்க.
இப்படியெல்லாம் தான் தீமைகளை விளைவித்து நாம் வாழ வேண்டும் என்றால் தீமையின் உணர்வை நமக்குள் நல்ல உணர்வை அழித்து நாம் அடுத்து எங்கே செல்லுகின்றோம்? ஆட்டை வெட்டினால் ஆட்டின் உயிர் நமக்குள் வருகின்றது. அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது. ஆட்டை தின்னால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உணர்வு எதை ரசித்தமோ இந்த உடல் விட்டு சென்ற பின் உயிர் நீ ஆடாப்பி பெற நிச்சயம் இந்த மனம்தான் வரும். நீங்க வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்க, வெங்காய மனமே வரும். அந்த உணர்வின் தன்மை அதிகமாக பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டால் உடலை விட்டு சென்றால் அந்த வெங்காயத்தின் மனத்தில் ஈர்க்கப்பட்டு மனிதன் என்ற உணர்வில் மாய்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு புழுவாக உருவாகும். இதைத்தான் செய்யும். கத்திரிக்காய் நீங்க பச்சையா சாப்பிட்டு பாருங்க, உங்க கத்திரிக்காய் பச்சை வாசனை வரும். அடுத்தாப்படி எங்க போவீங்க? இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த மனமே மிஞ்சும், அங்கே போனவன் அறிய செய்கின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து உண்மையின் இயக்கத்தை காட்டி அருள் ஞானிகள் சென்ற பாதையில் நமக்குள் பகமை என்ற உணர்வை அகற்றி உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தை உயிரணு தோன்றி மனிதனான பின் உணர்வின் ஒளியாக மாற்றி அந்த அருள் சக்தியை நாம் பெறுவோம். இந்த உலகில் உள்ள இருளை அகற்றுவோம். ஆக இந்த உடலுக்கு பின் இன்னும் பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைவோம். ஆக அந்த பிறவியில்லா நிலையை அடைய அந்த ஞானிகள் காட்டியபடி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதைகள் ஆன்மாக்களை நாம் எடுத்துக்கொண்ட வலுவின் தன்மை கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைப்போம். இந்த உடலை பற்றி நஞ்சான உணர்வால் இந்த உடல் மடிந்ததை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்த பின் நஞ்சினை கருக்கி வைத்து நம்முடன் வாழ்ந்து மகிழ்ந்து உணர்கொண்டு அங்கே இணையச் செய்து, ஆனால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் துருவ நட்சத்திரம் உருவாக்கும் உணர்வின் அருள் ஒளியை அவர்கள் உணவாக கொண்டு என்றும் பேரின்ப பெருவாடு என்ற நிலையில் பிறவிலா நிலை என்ற நிலை அடைய செய்வோம். அதற்கு இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் உபதேசித்து நாம் இந்த உணர்வை நாம் கவர்ந்து நம் மூதாதைகளை பிறவில்லா நிலைகளை அடைய செய்வோம். முதலில் அவர்கள் மனிதராக நம்மை மனிதனாக உருவாக்கினார்கள். ஆக அந்த அருஞானிகள் காட்டி அறுவடை அவர்கள் முதல்ல ஒளி சரீரம் ஆக்கினார். அவர்கள் உணர்வை நாம் நுகரப்படும் அந்த உணர்வின் வலுவான பின் நாம் அவர் இருக்கும் இடங்களுக்கு நம்மை அழைத்து சென்று ஒளியின் சரீரமாக மாற்றும். இதன் வழி நாம் செல்வோம் என்று இன்று நாம் தியானிப்போம்.